முடிஞ்சு இப்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்களா? என்ன சொன்ன திருப்பி சொல்லு. நான் விட்ட chat friend-ஆ? I think you got a wrong identity. No, we are talking to the right person. You are Madhumita, doing a postgraduate in Oxford University. Kaathiya Nakshatram, Murder Rasi. இன்னும் சொல்றதா இல்ல எவ்வளவு போதுமா? Hey, who are you man? How did you know all my details? எல்லாம் நீ வினோத்துக்கு கொடுத்த டீடைல்ஸ் தான். சித்தப்பா டேடே வீட்டுக்கு வந்துட்டீங்களா? சித்தப்பா Yes. What's the problem? வணக்கம் பெரியவரே, இதனுடைய ஃப்ரெண்ட் வினோத். உங்களோட மகள் இன்டர்நெட்ல மணிக்கணக்கா லவ் பண்ணி போட்டு இப்ப அவன் வாய் பேச முடியாத கைகள் இவரது என்ன நியாயம்? இன்டர்நெட்ல பேசுறா ஆளையால் தெரியாதானே? விரும்பினத பேசலாம், ஆபாசமா பேசலாம், கொச்சையா பேசலாம். இவன மாதிரி அப்பாவிகளை இன்டர்நெட்ல லவ் பண்ணி ஏமாத்தலாம். என்ன நேர்ல கேட்டா பிடிபட்டு போன பயன் தானே? ச்சே, நீ என்ன ஒரு பொம்பளையே? Hey, you are talking too much. கதைக்கிற யோசிக்காத, ஓகே? இனிக்கு மேல ஒரு வார்த்தை ஹேச்சண்டா நடக்கிறதே வேற. காதலிக்கிற மாதிரி நடிச்சு அப்பா விளைஞர்கள மனதை கெடுக்கிறது, அவளுக்கு பர்சனாலிட்டி இல்லன்னு தெரிஞ்சோனே கை கழுவி விடுறது. ச்சே, உங்கள மாதிரி யாக்கள் தாண்டி இந்த உலகமே அழிஞ்சு போகுது. இனியாவது வேற யாரையும் ஏமாத்தாம இருக்க பாரு. Get out, get lost from here. நீ சொல்ல தேவையில்லை, நாங்கள் போதான் வந்தாங்க. பொடி வெளியில போங்கடா பொறுக்கி. நீ என்னுடைய படிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு பட்டியலெல்லாம் படியங்களை ஃபேக் காட்டி கொண்டு செய்கிறாள். கிளட்டு காதல் இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு புறப்பே. சித்தப்பா கம்ப்யூட்டர் பத்தி கொஞ்சம் படிச்ச உடனே வந்துட்டாலாம் விளையாட்டு காட்டு. சித்தப்பா இப்படி எல்லாம் படிகள் ஏமாத்தி போட்டு வாட்ட சாட்டம் கொண்டு வந்து சந்திச்சோன்னு வலையில விழுத்துற பிளான் ஆக்கும். சித்தப்பா இவ எங்க கல்யாணம் கட்டி எப்படி சந்தோஷமா இருக்க போறாங்கன்றத நானும் பார்க்கத்தான் போறேன். அனுப்பின இமெயில் படங்கள் எல்லாம் இன்னும் வெங்கடாயில் இருக்கிறன்றத மறந்துட்டாளாக்கும். காதலிக்கிற மாதிரி நடிச்சு அப்பா விளைஞர்கள மனதை கெடுக்கிறது, அவளுக்கு பர்சனாலிட்டி இல்லன்னு தெரிஞ்சோனே கை கழுவி விடுறது. ச்சே, நீ என்ன ஒரு பொம்பளையே? இப்படி எல்லாம் படிகள் ஏமாத்தி போட்டு வாட்ட சாட்டம் கொண்டு வந்து சந்திச்சோனே வலையில விழுத்துற பிளான் ஆக்கும். நீ என்னுடைய படிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு பட்டியலெல்லாம் படியங்களை ஃபேக் காட்டி கொண்டு செய்கிறாள். காதல் இதெல்லாம் ஒரு புறப்பே. சித்தப்பா உண்மையை சொல்லுங்க. உங்களை விட தவிர வேறு யாருக்கும் பர்சனல் டீடைல்ஸ் தெரியாது. Yes, mother. It was me. நான் தான் மதுமிதா என்ற பேர்ல வினோத்தோட கதைக்கு ஆரம்பிச்சது. What? சித்தப்பா நீங்களா? சீ, எட்டு பேரை ஜூஸ் பண்ணி இப்படி கீழ்த்தரமா நடக்கும். எப்படி மனசு வந்தது? I hate you, சித்தப்பா. I hate you. மது, உன்ற பெர்மிஷன் இல்லாம உன்ற பெயரையும் படங்களையும் பாவிச்சது தவறுதான். ஆனா எல்லாம் உன்ற நன்மைக்காகத்தான் நம்ம செய்தனா. என்ன படத்தை கொடுத்துட்டீங்களே, என்ன வச்சு வேற என்ன செஞ்சிருக்கீங்க? சித்தப்பா, நான் தாய் தந்தை இல்லாத அனாத. நீங்கெல்லாம் உலகம் என்று உங்களை நம்பி இருந்தேன். என்ன வச்சு இப்படி கேவலஞ்சு உங்களுக்கு எப்படி மனசு வந்து சித்தப்பா? நீங்களான என்னோட உலகம் என்றிருந்தேன். நீங்கள் என்ன கேவல பத்தி போட்டியால் உங்களோட சகோதரி நானா வலிக்கிறான். அது ப்ளீஸ் உண்மை தெரியாம வார்த்தையை கூடாது. சீக்கிட்ட வராதீங்கோ. என்ன நிமித்தமா கூட உங்களுக்கு அருகதை இல்ல. உங்களை பார்க்க எனக்கு அஞ்சு வெறுப்பா இருக்கு. கட்டவளே, ரோட்ல போற விடுகாலி காவல் இல்ல, என்ன பார்த்து கார் துப்பி போட்டு போறாங்க. உங்களுக்கு இந்த வயசுல கார் பயிற்சி பிடிச்சிருக்கா? தர்சி, எனக்கு வீட்டுல இருக்க எனக்கு ஒரு நிமிஷம் கூட விருப்பம் இல்ல. நான் உப்பை வழியால போறேன். ஹலோ அம்மா, சரியண்டி, நான் மது பேசுறேன். இன்றைக்கு ராவணம் கூட தங்க வேணும். நாளைக்கு நான் ஹாஸ்டல் போயிடுவேன். நோ நத்திங். என்னட்ட எதையும் கேட்காதீங்க ப்ளீஸ். See you soon. Bye.
கேவலம் உண்டு இளம் அப்புறம் கல்யாண ஜோட்டில நிக்குது. உயிரே 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 I love you. 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 உன்னை நினைத்தேன் உறவை சொல்லி சொல்லி எழுதேன் நானும் நீயும் கட்டி வைத்த காதல் மாளிகை உடைந்தது நான் மட்டும் அழுவதென்னும் கொடுமை விதியில் முடிந்தது உன்னை தேடி வானம் முழுதும் பார்க்கிறேன் விண்ணில் போகும் வெண்ணிலாவை விடியும் வரையில் கேட்கிறேன் என்னை போல வெண்ணிலாவும் விதவையாகி போனதோ வெள்ளை சேலை மேகத்திரையை இழுத்து மூடிக்கொண்டதா வெள்ளை சேலை மேகத்திரையை இழுத்து மூடிக்கொண்டதா நீ இல்லை என்று எண்ணும் போது அழுது அழுது சாகிறேன் உயிரை விடவும் தீரம் இல்லை கோலையாகி போகிறேன் கோலையாகி போகிறேன் மது மது நீ நம் விக்னேஷ மறக்கலையாமா? நானும் தான் மறக்க இல்லை. ஆனா அவ்வளவுதான் உன் வாழ்க்கை பயணம் இல்லை. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. விக்னேஷ்க்கு நடந்த அந்த ட்ராஜடியில நீ தாலி கட்டாமலே விதவையாகிட்ட. அதுக்கு பிறகு நானும் தான் உன்னை எவ்வளவோ தடவை வேறு கல்யாணம் செய்ய சொல்லி வற்புறுத்தியும் நீ கடைசி வரைக்கும் உறுதியா மறந்துட்ட. பேசி வர மாப்பிள்ளைகளும் உன்ற 7 செவ்வாய் கூட்டத்துக்கு தான் பெருசா பயப்பிடிச்சிடும். நான் என்ன செய்யறது? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் என்றதுக்காக படாத பாடுபட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்காது, நான் உன்னை 2 கை குழந்தையா தூக்கி கொண்டு வரக்க உனக்கு 4 வயது உண்டு. 83 கலவரத்தில் கொழும்புல கலாதி நடக்கி 83 கலவரத்தில் கொழும்புல கலாதி நடக்கி கொழும்புல கலாதி நடக்கி கொழும்புல கலாதி நடக்கி லண்டனுக்கு தப்பி ஓடி வந்து நான் உன்னை வழக்கப்பட்ட பாடு இருக்கேன். I am pervert. You are telling me I am pervert. உண்மை தெரியாம என்ன வார்த்தையம்பா சொல்லிட்டாய். உண்மை தெரியாம என்ன வார்த்தையை சொல்லி போட்டாயம்மா. என்ன வார்த்தையை சொல்லி போட்டாயம்மா. என்ன பார்த்து என்ன வார்த்தையை சொல்லி போட்டாய்.
வெரி நைஸ். வினோத், நான் உங்களோட கொஞ்சம் தனிமையில பேச வேணும். அதான் தேடி கொண்டு வந்தேன். அது உங்களோட டியூன்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும். நேற்று கூட கல்யாணில ஒரு ஆலாபனை செய்திருந்தீங்களே, வெரி நைஸ். உங்களோட ராகங்களை எல்லாம் தனிமையில கேட்க இந்த ராகங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரி உங்களோட மனசுக்குள்ளேயே புதஞ்சு கிடக்குறான்னு தெரியுது. அந்த லக்கி யார் வினோத்? வினோத், அப்ப அந்த மூன்றெழுத்துக்கார கோலை நீங்க தானா வினோத்? அப்ப அந்த மூன்றெழுத்துக்கார கோலை நீங்க தானா வினோத்? நீங்க தானா வினோத்? நீங்க தானா வினோத்?
சும்மா கத்தாதே அடி. உனக்கு சின்ன வயசுல இருந்து இப்படித்தான் மூக்கு நுனியில கோவம். மது, உனக்கு தெரியாதடி உன் சித்தப்பா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாருண்டு. நீ உண்மை தெரியாம எடுத்தறிஞ்சு பேசி போட்டாவில்ல. அவர மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். மது, உனக்கும் என்ற மகன் விக்னேஷுக்கும் ப்ரப்போஸ் பண்ணி பரிசம் போட்டது நான் தான். யூ ஆர் வெரி அன்லக்கி கேர்ள். கடைசியில இப்படி ஒரு ஆக்சிடென்ட். விக்னேஷ இந்த ஆக்சிடென்ட்ல பறிகொடுப்போம் என்று நாங்க கனவுல கூடி நினைக்கல. அதுதான் என்ற பிள்ளைக்கு வீதி. பயந்தவனுக்கு ஆகாயம் எல்லாம் பெய்யன்ற மாதிரி. அதுக்கு பிறகு ஆற கல்யாணம் பேசினாலும் எல்லாருக்கும் உண்ட செவ்வாய் தோஷம் தான் பெருசா தெரியும் தங்கச்சி. இதால கைலாசுக்கு சரியான கவலை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மாப்பிள்ளை சாட்டெடுத்து பொருத்தம் பார்க்கும். அத பார்த்துட்டு நான் தான் கைலாசுக்கு அட்வைஸ் பண்ணினேன் இன்டர்நெட்ல ட்ரை பண்ண சொல்லி. அதுல என்ன பிள்ளை இருக்கு தங்கச்சி? இந்த ப்ரொபோசல் கூட தட் இஸ் வினோத் இன்டர்நெட் மூலமா தான் கைலாசு கிடைச்சது. இப்பதான் திருமண சேவைன்னு சொல்லி தமிழருக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. மாப்பிள்ளை இந்த குணநலங்களை அறிய வேணும்ன்றதுக்காகத்தான் நானும் கைலாசம் இப்படி ஒரு பிளான போட்டேன். நீங்க 2 பேரும் செய்த வியாட்டை என் வாழ்க்கையில வினியா போச்சு. அது சரி, என்ன சொல்லி எதுக்கா செட் பண்ண தொடங்கினீங்க? நீ கதைக்கிற மாதிரி நாங்களும் இன்டர்நெட்ல கதைச்சா வினோத்தின் உண்மையான மனநிலையை அறிஞ்சு கொள்ளலாம் நினைச்ச. அந்த பிள்ளை பாவமடி. உனக்கு ஒரு பிரச்சனை இப்படி நடந்து தெரிஞ்சும் கூட அத பொருட்படுத்தாம அத ஒரு விபத்தாக எண்ணின மனப்பான்மைய நாங்க வினோத்தில பார்த்தோம். இஞ்சவர் பிள்ள 100 பொம்பளையில பார்த்தோம். அதுல 10 செலக்ட் பண்ணி லவ் பண்ணி அதுக்கு பிறகு ஒண்ட மேரி பண்ணி 5 வருஷங்கள் ட்ரையல் பீரியட்டாக வாழ்ந்து பார்த்து குழந்தை குட்டிகளை பெற ஆசைப்படுகின்ற மேல் டொமினேட்டர் சொசைட்டியில உண்மையான அன்புக்காக ஏங்குகிற இதயமாக நாங்க வினோத்தை பார்த்தோம். உண்மையான அன்பு என்ன உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு வர வேணுமென்று நாங்க நினைச்சதுல என்ன தப்பு? வாழ்நாள் முழுதும் வினோத் உனக்கு ஒரு உற்ற துணையா இருப்பான்னு நாங்க நினைச்சோம். பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதை மாதிரி இப்படி ஒரு சிக்கல் ஏற்படும் நாங்க கனவிலேயே நினைக்கல. அதுக்கு கொடுத்து வச்சுக்க சித்தப்பா போதா குறைக்கு கொஞ்சம் பொருள் புரோக்கர் மாதிரிட்டு நாங்க படம் கொடுக்கறது இல்லையே. அத மாதிரி தான் இதுவும் ஏதோ பெருசா இழந்தவள் மாதிரி கத்துற ரெடி பிள்ளை. வினோத் ஊமை என்ற விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு துரோகத்தை உனக்கு செய்வ மாடி தங்கச்சி. அதை விட வினோத் உங்களோட வீட்டுக்கு முன்னால இருந்துதான் ஷட் பண்ணினான் என்ற விஷயம் எங்களுக்கு கொஞ்சமும் தெரியாது. இன்றைக்கு நாங்க உனக்கு துரோகம் செய்ய மாட்டோம் பிள்ளை. மது, உனக்கு தெரியாதடி உன் சித்தப்பா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாரண்டு. சோகமோ உனை அள்ளி எடுத்து முத்தம் வைத்தே
பிடித்ததால் என் சொந்தம் முழுதும் அழிந்தது. யாருமின்றி அழுத போது மழலை உன் கை கிடைத்தது. தாயுமின்றி தந்தையின்றி தனித்து நின்ற முத்து நீ. தோளிலிட்டு தூங்க வைப்பேன் ரத்த சொந்த சொத்து நீ. வான நிலவே வண்ண மலரே என்ன சோகமோ. வானும் விடியலாம். நீயும் நானும் ஊனல் விட்டு நெஞ்சை நிமிர்த்தி நடக்கலாம். அறிவை கூட்டி அன்பை காட்டு உண்மையான தமிழ்ச்சி. உலகம் ஒரு நாள் உனது திறனை எடுத்து பாடும் தங்கச்சி. வான நிலவே வண்ண மலரே என்ன சோகமோ. எடுத்து முத்தம் வைத்தேன் இன்னும் கோபமோ. வான நிலவே வண்ண மலரே என்ன சோகமோ. உனை அள்ளி எடுத்து முத்தம் வைத்தேன் இன்னும் கோபமோ. ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. He is something great. உனக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர். தான் கல்யாணம் செய்தார். எங்க நீ அனாதையா போய்விட வேண்டும் நினைச்சு தனக்கு ஒரு வெறியரை போட்டுக்கொண்டு வாழ தொடங்கிட்டார் கைலாஸ். எனக்கு நீ என் கூறாது. நான் உன்னை சைல்ட் மைண்டிங் செய்ததால். ஆனா அவருக்கு அவரை பார்த்து நீ அப்படி சொல்லிட்டேம்மா. நான் அவர்ல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறேன் உங்களுக்கு சரியா தெரியாதே. நான் அப்படி சொல்லலையடா. கைலாஸ் எப்படி உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னு தான் சொன்னேன். மது கைலாஸ் என்ன செய்தாலும் உன் நன்மைக்குத்தான் செய்வார். போம்மா, போய் அவருக்கு முதல்ல ஆறுதல் சொல்லு. நீ வீட்டை விட்டு விரைக்க அவற்ற மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். எப்படி என்றாலும் அவர் உன்னை தோல்ல சுமந்தவர் இல்லையம்மா. நான் சித்தப்பா பார்க்க வேணும். இப்ப நான் சித்தப்பாவை பார்க்க வேணும். ஏபிடி கேர்ள் கொஞ்சம் மண்டவுடன் மூக்கு நுனியில ஆத்திரப்பட்டு ஓடி வாரது. பிறகு சித்தப்பா நினைச்சு அழுகிறது. இந்த முதல்ல இந்த டீய குடி. நான் உன்னை கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு வாரேன். ஒடியன் தங்க பவுன் பாருங்கோ. குடிவரி சிகரெட்டு பொம்பளை விஷயம் அவனுக்கு கண்ணிலும் காட்டக்கூடாது பாருங்கோ. உண்மையை சொன்னா உங்களோட மகளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது பூர்ம ஜென்ம பலன் பாருங்கோ. ஓம் ஓம் தம்பி ராஜபட்டுனா காரியம் எல்லாம் நல்லபடியா முடியும். பொடிச்சிக்கு பப்பில வேலையாம், மாப்பிள்ளைய கோயில தேடினோம். தம்பி உங்களை மாதிரியான இளம் தலைமுறைக்காகத்தான் நான் இந்த நிறுவனத்தையே வச்சு நடத்தி கொண்டு வாரேன். மரிமோனியல் சேவைஸ் திருமண சேவை நடக்கட்டும் நடக்கட்டும். பொம்பளை படம் மாத்திரம் பாக்குறதுண்டா எனக்கு ஒரு 30 பட்டவனும் 30 பவுன் மூணு போத்துல முத்தி 3 நாளைக்கு கட்டி அடிக்கிற காசு இந்த பொம்பளை விழிச்சு மேற்கொண்டு பேசுறதுண்டா அதுக்கு ஒரு 30. கல்யாணம் கட்டணுமோ கஞ்சா அடிக்கணுமோ all your choice. அடுத்ததெல்லாம் சரியாயி தாலி கட்டுறவரை போனா எனக்கு ஒரு 500 வட்டி போல வேணும்.
Any discount broker? Like buy one and get one free? இது பிக்ஸ் ரேட் தம்பி. இதுல எந்த விதமான டிஸ்கவுண்ட்டுக்கு இடம் இல்ல. தாலி கட்டுறதுக்கு ஒரு ரேட் தம்பி, தாலி அறுக்கிறதுக்கு ஒரு ரேட் தம்பி. என்னடா இப்ப இந்த நாங்க தாலி கட்டுறதுக்கு கதை, இந்த அறுக்கிறதுக்கு கதை என்ன எனக்கு இந்த காலத்துல கல்யாணம் கட்டி அடுத்த நாளே டிவோர்ஸ் வாங்கி கொண்டு போயினோம். நான் அந்த அரேஞ்ச்மெண்ட் செய்கிறேன் தம்பி. கோதாரி விடுவானே இந்த பிசாஸ் என்ன வீட்டுல விட்டீங்க? அடப்பாவி மனுஷா, கொலை கூட செய்வியோ? ஒரு விஷயம், கல்யாணம் நடந்து டிவோர்ஸ் எடுத்தா எனக்கு லலித மாதிரிதான் பொம்பளை வேணும் கொண்டு இருக்கு. ஓகே என்று சொன்னா நான் இந்த காரியத்தை ஒப்பேத்தி வைக்கிறேன். ஐயா, எவ்வளவு காசுண்டாலும் பரவாயில்ல, இவனே ஒரு கரை சேர்த்து விடுங்க. ஐயா சாமி, பழமொழி சொல்ற மாதிரி குடியும் குடுத்தனமா இல்லாம வெறும் குடியோடு இருக்கையா, குடுத்தனா இல்ல பாவம் சேர்த்து வைக்க. கவலைப்படாதீங்க, நான் எடுத்த காரியம் ஒன்றும் பழுது போவாது. உங்களை நம்பித்தான் ஐயா இருக்கிறோம். கவலைய விடுங்கோ தம்பி. டூட்டி ஈஸ்டம் நூசியம் எல்லா சாட்டும் எந்த கைக்க கிடக்கு. உதுக்கு ஏதாவது உண்ட கூட அதுவும் மாட்டி விடுறேன் தம்பி. நீ மாட்டி விரியோ கூட்டு விரியோ ஒழுங்கா செஞ்சிரு. மவனையில உனக்கு ஆப்புதான். 8 இருந்தாலும் பரவாயில்ல, இவனே ஒரு கரை சேர்த்து விடுங்க. என்ன செய்கிறீங்களோ ஏது செய்கிறீங்களோ எங்களுக்கு தெரியா புரோக்கர் பொண்ணையா. இவனுக்கு ஒரு நல்ல சம்பந்தமா பேசி கொடுத்து நீலண்டா மித்த பெரிய உபகாரமா இருக்கு. வாரன் தம்பி வாரன், நல்ல அம்சமான 4-5 படத்தோட வாரன் தம்பி. என்ற காஜு ரெடியா வச்சிருங்கோ. உங்கள் தரவழிக்கு கிங் ரோஜ் பக்கமாக கிடைக்காமலே போகுது எனக்கு. எங்க மச்சான் பிடிச்சிருந்த ஆள? நல்ல ஜாலியா இருக்கா. இவர் ஊர்ல வந்து கணக்கு பிள்ளையா இருந்தவர், இஞ்ச இப்ப ஆகலு கனெக்ஷன் கொடுத்து கொண்டு தெரியுது. நல்ல மாமால. ஹென்றி, இந்த புரோக்கரை வச்சு எங்க வினோத்துக்கு சம்மந்தம் பேசின அவனுக்கு எங்களோட யாரா இருக்கா யோசிப்பார். மதுமிதா இல்ல நாய் போச்சு. சொல்லு. செய்யலாம் தான். ஆனா அவன் ஊமையிட்டு தெரிஞ்ச யார்தான் பொம்பளை கொடுப்பினா? என்னடா உண்மை? இந்த குடிகாரனுக்கு பொண்ணு கிடைக்குது, அவனுக்கு கிடைக்காதா? அவனுக்கு எனக்கு குறைச்ச மதிப்பிதா ஒரு சீட் மச்சான். காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவன் மனசை கெடுத்துட்டு அவன் ஊமை தெரிஞ்ச விட்டாப்ப. இவ்வளவு ஒரு பொம்பளையா? வளவையெல்லாம் நட்டு ரோட்ல பிடிச்சு இழுக்க வேணுமாடா. மச்சான் வேணும்னா சொல்லு, நான் நர் ரோட்ல வச்சு அவள்கிட்ட கையை பிடிச்சு இழுத்துறேன். அதோட அவளோட கற்பை குடிச்சிடுறேன்டா. பள்ளிக்கு பள்ளி, பாவத்துக்கு பாவம். என்னோட அப்படி துடிக்குதுடா, துடிக்குது. அவள்கிட்ட கைய பிடிச்சு நீ இழுப்ப, அதை நாங்க நோம்பணுவேன். ஏதாவது நடக்கிற அறியா சொல்லு. என்னடா சொல்றீங்க? நான் ஏதோ சொல்றேன், நீங்க 2 பேரும் கேட்ட கேடியா அறிவு போல இருக்க. குடிச்சா என்னடா செய்வீங்களா? சே, இதெல்லாம் அங்கேடா கொஞ்ச நேரம் கத்தம் பேந்து மலையேறிடும். செய்யலாம் தான். தேவைப்பட்டா சொல்லி அனுப்பு. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு கப்சி பண்ணிருப்பான் இந்த கன்றை. ஏமாத்து பள்ளிக்கு பள்ளி. வான நிலவே வண்ண மலரே என்ன கோபமோ, வாழ்க்கை முழுதும் தூக்கி வளர்த்தேன் என்னில் பாவமோ. வான நிலவே வண்ண மலரே என்ன கோபமோ, வாழ்க்கை முழுதும் தூக்கி வளர்த்தேன் என்னில் பாவமோ. வான நிலவே வண்ண மலரே என்ன கோபமோ.
எனக்கும் இதயம் இருக்கு தாயே. வார்த்தை சொல்லி தந்த என்னை வார்த்தையாலே வீழ்த்தி விட்டு வீட்டை விட்டு போகிறாயே. இன்னும் உசிறு எதுக்கு தாயே? வாத நிலவே வண்ண மலரே என்ன கோபமோ? வாழ்க்கை முழுதும் தூக்கி வளர்த்தேன் என்னில் பாவமோ? ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. சித்தப்பா, ஐ லவ் சித்தப்பா. சித்தப்பா, சித்தப்பா, வந்துட்டியா அம்மா? நீ வராம போயிருவேன்னு நினைச்சேன். இதுதான் ஸ்மோக் பண்ணாதீங்க ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு எத்தனை நேரம் படிச்சு சொன்னார். சித்தப்பா, நான் உங்களை விட்டு வேறங்க சித்தப்பா போவேன். நீ எங்க என்ன விட்டுட்டு போக வேண்டும் நினைச்சேன். சித்தப்பா, நான் இந்த மெனவால தான் வழியால போடுவேன் சித்தப்பா. எனக்கு தெரியும் நீங்க என்ன செய்தாலும் எந்த நன்மைக்காக செய்வீங்கள் என்று. இதுக்கு போய் நான் உங்களோட போய்ப்பேன் சித்தப்பா. நான் உன்னை விட்டுட்டு எப்படியம்மா தனியே இருப்பேன்? இன்னும் உங்களோட வாயில ரத்தம் வருது. சரி அது ஒன்றும் இல்லையா? ஆக்குத்தவனத்துல